சந்தனம், பால், தேன், நலுங்கு பொடி இதெல்லாம் வச்சு கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலர் கலரான வஸ்துக்கள் சுவாமி சிலைகளில் பட்டு மெதுவாக இறங்கி வர்றதை பார்க்குறப்ப இன்னும் ஒரு மென்டல் தெரப்பியில் ஸ்ட்ரெஸ்க்கான வைத்திய முறைகள்லாம் எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். சில பேருக்கு தோணலாம், பால்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பதிலாக பசியில் வறுமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் அநேகம் பேர் வீட்டில் மாடு இருந்தது. அதோட வில்வம், அருகம்புல் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குவோன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரியாது இல்லையா? சரியான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்களில் பராமரிக்கவே இல்லைனாலும் ஒரு வைப்ரேஷன் உருவாகிட்டே இருக்கும். நம்ம நம்பிக்கையையும் மந்திரங்களையும் வச்சு அதை இன்னும் உருவேற்றுறப்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே இருக்கிற ஈர்ப்பு விசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம மூலவரை பார்க்கும்போது எதுவுமே வேண்ட முடியாமல் திரும்பி வந்துடுறோம்.